ஹலோ மக்களே, வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் தி இசை பாட்காஸ்ட். இந்த பர்சன் இன்னைக்கு வந்திருக்கிற பர்சன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன். நான் வந்து when I was in I think a couple of years back இல்லை 1 year back வந்து இவரை வந்து நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலயமா பார்த்துட்டு இருந்தேன். பார்க்கும்போது என்னோட எக்ஸ் காலீக் அவங்கள்ட்ட வந்து அவங்களும் வந்து ஷீ இஸ் ஆல்சோ அ சிங்கர். அவங்க கிட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரி மார்டின் ஒரு பர்சன் இருக்கார்ல, அவரோட நம்பர் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டேன். இருக்கு மேம், நான் வந்து அவர்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு தரேன்னு சொன்னேன். நான் அவங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஐ வாண்ட் டு அப்ரிஷியேட் திஸ் பர்சன் ஃபார் தி ஐடியா ஆஃப் ஹவு இஸ் லுக்கிங் அட் மியூசிக் அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அட்லீஸ்ட் சி இஃப் ஐ ஹாவ் எனி ஸ்கோப் இன் ஒர்க்கிங் வித் ஹிம். ஐ ஜஸ்ட் டெக்ஸ்ட் ஹிம் அண்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்பர் வாங்கினேன். உடனே நான் மெசேஜ் பண்ணேன். அவர் உடனே ரிப்ளை பண்ணி வி ஸ்டார்டட் டாக்கிங். ஒர்க் பண்ண முடியுமா முடியாதாங்கிறதெல்லாம் தெரியாது, அது வந்து டைம் ஹேஸ் டு டிசைட். ஆனால் பாட்காஸ்ட்டை கூப்பிட முடியுங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். ஸோ அதனால் டுடே வி ஹாவ் மார்டின் கார்டெஞ்சர் வித் அஸ் அண்ட் ஆஸ் ஐ செட் ஹி இஸ் அ ஃபென்டாஸ்டிக் மியூசிஷியன் அண்ட் மோர் தென் தட் ஐ லைக் ஹவு ஹி இஸ் அவுட்வர்ட்லி டூயிங் அ லாட் ஆஃப் திங்ஸ். நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க என்ன மாதிரியே. ஸோ நம்ம இன்னைக்கு வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் மார்டின், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் செம்மையாக இருக்கேன். ஸோ இல்லை, எனக்கு ஜென்ரலாகவே உங்களோட ஐ எம் அட் பிகாஸ் நம்ம ஒரு ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் இப்போ தான் வந்து நம்ம வெளியில் நம்மளை பற்றி சொல்லணும், நம்மளை பற்றியே பேசிக்கணுங்கிற ஒரு ஃபேஸில் இருக்கோம். ஆனால் முன்னாடி க்ரோயிங் அப் நமக்கு அப்படிலாம் இருந்திருக்காது. நம்ம மியூசிக் பேசுவோம், இந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் இப்போ அப்படி கிடையாது. சுச்சுவேஷன் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். எனக்கு அது உங்ககிட்ட பார்க்கும்போது இட் ஃபெல்ட் ஸோ இதை பண்ணலாம்ப்பா, இதை நம்மளும் பண்ணலாம்ப்பா, இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது வந்து நான் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். பட் பிஃபோர் கோயிங் டு தட் ஐ ஹாவ் அ கொஸ்டின். ஹூ இஸ் அன் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்? ஓகே ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்னா யாரு? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ ஃபார் இசை பாட்காஸ்ட். நான் வந்து லோகேஷோட பாட்காஸ்ட் சீரீஸ்லேருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட ரியலி நைஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங், யூனிக் ஆஸ் வெல். ஸோ நீங்கள் என்னை அப்போவே தெரிஞ்ச சௌந்தர்யா, ஓகே ஃபைன், நம்ம பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிமெம்பர் ரீகலெக்டட், நீங்கள் சொன்ன மாதிரி ரீகலெக்டட் அண்ட் தென் யூ இன்வைட்டட் மீ. சரி ஓகே ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. யா, நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் திஸ். தேங்க்யூ. ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டின், ஹூ இஸ் அன் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்? ஸோ இன் நார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட், ஹூ இஸ் அன் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் நீங்கள் போயிட்டு கூகுளில் அடித்தோன்னா விக்கிபீடியா என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, an artist who is not signed up with any label and is do it yourself artistனு சொல்லுவாங்க, DIY ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஒருத்தனே வந்து ஒரு ஆர்டிஸ்ட் who records his own song and then he releases his song through some distribution medium, he is called as an independent artistன்றது தான் வந்து do it yourself ஆர்டிஸ்ட்டை தான் மோஸ்ட்லி இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டாக வந்து டேக் பண்ணுவாங்க. ஸோ அந்த டேக்லைன் எப்போ மாறும் அப்படின்னா, இட்ஸ் ஆல் அபவுட் ஹவ் அன் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் இஸ் கெட்டிங் சைன்ட் அப் வித் லேபிள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். திஸ் இஸ் ஆல், இது வந்து பாப் கல்ச்சரோட டெர்மினாலஜிஸ். பேசிக்கலி ஹவு அமெரிக்கா அண்ட் ஹவு த வெஸ்டர்ன் மீடியா ஃப்ரேம்ஸ் அண்ட் ப்ராட் திஸ் டெர்மினாலஜிஸ்ன்றதுல தான் ஃபேக்டர் இருக்கு. ஈவன் த டேர்ம் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டுமே வந்து அங்கேருந்து வந்தது தான். நம்ம ஒன்றும் பெருசாக இது பண்ணதெல்லாம் கிடையாது. நம்மளோட மக்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பிரகாரம் ஹூஸ் அன் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் டோட்டலி டிஃப்ரெண்ட். பட் நான் இனிஷியலாக வந்து இண்டிபெண்டன்ட் ஆர்ட் ஃபார்ம் வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சு சின்ஸ் 2016. அப்போ வந்து இண்டிபெண்டன்ட் சீன்ஸே கிடையாது இங்கே சென்னையில் சீன்ஸே கிடையாது. ஸோ அந்த நேரத்தில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட மைண்ட் செட் அன்றைக்கி என்ன சொல்லுச்சுன்னா, போய் கூகுளில் தேடு, என்ன சொல்லுதோ அதுதான் இண்டிபெண்டன்ட். ஸோ an artist who is not signed up for any label is called an independent artist. லேட்டர் இதுக்கு தான் ஆன்சர். பட் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் எனி ஆர்டிஸ்ட் ஹூ இஸ் நாட் வித் அ மூவி இஸ் கால்ட் அஸ் அன் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட், விச் இஸ் ஆக்சுவலி நாட் ரைட். பட் தட்ஸ் ஓகே, who cares about all these thingsன்ற மாதிரி இப்போ ஆயிடுச்சு. ஸோ doesn't matter. ஸோ நீங்க as an independent artist you must have gone through a lot of எப்படி சொல்றது, struggles, strife within and outside also.
இப்போ வந்து இட்ஸ் நாட் ஈஸி டு பி ஹியர் வேறெவர் யூ ஆர். ஆனா 2016லேருந்து பார்த்தா எவ்வளோ growth இருக்கு உங்களோட லைஃப்ல. அண்ட் யூ ஹவ் கிராக்ட் ஓப்பன் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆல்சோ அலாங் த லைன். ஸோ எனக்கு என்னன்னா, ஹவு டிட் யூ டிஃபைன் யுவர் செல்ஃப் ஆஸ் அன் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்? ஓகே. ஸோ என்னோட டெஃபினேஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஃபைனிங் மீன்றது ஒரு பெரிய க்ரைட்டீரியாவாக இருந்தது. ஏன்னா அப்பதான் யூடியூப் அண்ட் லைக் கெட்டிங் கெட்டிங் அட்டென்ஷன் வாஸ் அ திங். இப்போ வந்து அட்டென்ஷன் இஸ் த கேம். கரெக்டா? வேர் எவர் த ஸ்பாட்லைட் இஸ், money involves there, money goes there. Correct. And any producer that is willing to invest on anything will always look for the return on investment. So how will he be very sure about his return on investment? He'll look for the spotlight. Absolutely. ஸோ ஸ்பாட்லைட் எங்கே இருக்குது, எங்கே அட்டென்ஷன் இருக்குது, எங்கே வந்து யாரை போய் அப்ரோச் பண்ணால் அவன் போட்ட காசாக எடுக்க முடியுன்றது தான். எங்க பிசினஸ் பண்ணலாம். This goes any ideology of business owner or like any entrepreneur or any business owner will think only in this perspective தான். ஸோ இப்போ அந்த மாதிரி தான் வந்து மியூசிக்குமே நம்ம பார்க்கணும் அப்படின்றது எனக்கு இனிஷியலாக தெரியாது. ஆர்ட் ஃபார்ம் சூப்பர். நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு சாங் நம்ம பண்ணுறோம், அந்த சாங் நம்ம ரிலீஸ் பண்ணால் த சாங் வில் ஸ்பீக் ஃபார் இட் செல்ஃப் அப்படின்றது தான் இன்னி வரைக்கும் நிறைய ஆர்டிஸ்ட் நம்பிட்டு இருக்காங்க. பட் தட் இஸ் நாட் த கேஸ். எக்ஸாக்ட்லி. ஸோ உங்களோட கொஸ்டினுக்கு வந்தேன்னா, when you 2016 when I started, none of this was a thing. Like any other artist, இப்போ வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிங்கன்னா lot of people they'll do cover songs. They'll do covers for movie songs, or if some song hits அப்படின்னா அந்த சாங்க்கு ஒரு கவர் இமீடியட்டாக போடுவாங்க. ஸோ there will be a traction for them. அதை புல் பண்ணி they will convert it into something like that. So when I did the same back in 2016, YouTube had its own regulations. ஸோ ஐ ஹேட் அப்போவே ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தேன். அண்ட் அந்த சேனல் ஹேட் அ வெரி டீசென்ட் நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ். அப்போவே ஒரு 5,000 6,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருந்த ஒரு சேனல் இது போட்டு 2016லேயே. அண்ட் இட் வாஸ் ஸ்லோலி க்ரோயிங். அண்ட் அப்போ வந்து ஷார்ட் மீடியம் கான்டென்ட்லாம் கிடையாது, ஃபுல் லாங் ஃபார்ம் கான்டென்ட் தான். யா, ஸோ அப்போ கவர்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தேன். அண்ட் தென் லைக் ஒன் சடன் டே when I checked, I had a copyright strike from a label. It's a renowned label, I don't want to name them. ஸோ அதை வந்து நான் வந்து அனலைஸ் பண்ணி ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா என்னன்றதை ரியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி there was another copyright strike from the same label. And moments after that second strike, I just had an email saying that my channel was taken down completely. So Wow. yeah, Okay. so இன்னி வரைக்குமே when I tell this to someone, no, யூடியூப்ல சேனல் எடுக்கவே மாட்டான் அப்படின்ற. பட் ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு யூடியூப் has evolved to become something which has its own mechanism of content ID to figure out ஒரு போர்ஷன், அந்த காப்பிரைட் ஸ்ட்ரீமை வந்து பேலன்ஸ் பண்ணி கண்டென்ட் ஐடியை பேஸ் பண்ணி இந்த ரெவன்யூலாம் இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு போகணும், இந்த கண்டென்ட்டுக்கான ஓனர் இவங்கன்ற மாதிரியான ஒரு மேப்பிங் இப்போ இருக்குது. அப்போ கிடையாது. ஸோ அவங்க சிம்பிளாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, பேசிக்லி அந்த ஸ்ட்ரைக் வாஸ் given by the label who owned that song. ஸோ என் சேனல் மை சேனல் வாஸ் டவுன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அண்ட் தென் அப்போ வந்து எனக்கு ஐ ஹேட் அ மென்டர் who's not a musical mentor. He was the one who told me to go do YouTube. யூடியூப்ல do YouTube. சும்மா வந்து போட்டுட்டு நம்பர் மட்டும் போடுன்ற மாதிரி ஒரு யூடியூப்கான ஒரு ஐ ஓப்பனர். யூடியூப்னா என்னன்றது சொல்லி கொடுக்கறதுக்கு யாருன்னா ஒருத்தர் தேவைப்படுவாங்களா லைஃப்பில். ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன், his name is பிரேம். ஸோ அவர் தான் எனக்கு சேனல் ஓப்பன் பண்ணி கொடுத்ததுலேருந்து எல்லாமே பண்ணது. பட் தென் when this happened, I spoke with him. We had a discussion. என்ன பண்ணலாம் பிரேம்னு சொல்லி கேட்கும்போது he is like very helder to me. I still call him பிரேம் because he used to be my colleague. அதனால ஸோ என்ன பண்ணலாம் பிரேம்னு கேட்கும்போது பிரேம் சொன்னது ஒன்றே ஒன்று தான். லைக் we have 3 options. ஒன்று quit which we will not do. 2, we'll need to legally get the rights for the songs that we are going to cover and then do. அண்ட் ஹவு டு டூ இட் எனக்கு தெரியல, அவருக்கு தெரில. சார் எனக்கு தெரியல மாட்டேனது எப்படி பண்ணுறதுன்ட்டு. அன்றைக்கி தேதிக்கு நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தே வேர் லைக் வெரி நேரோ வேஸ். அண்ட் அது வந்து இங்கிலீஷ் சாங்ஸ்க்கு என்னால் அப்ரோச் பண்ண முடியுது. ஏன்னா கான்டென்ட்டுமே இங்கிலீஷ் ஓரியன்டாக தான் இருந்தது.
இப்போ ஒரு தமிழ் சாங்க்கு நான் போய் லீகலா ரைட்ஸ் வாங்கணும் அப்படின்னா அது எங்க போய் அப்ரோச் பண்ணணும், யார்கிட்ட போய் கேட்கணும், எதுவுமே தெரியல. ரைட். ஐ டென்ட் நோ. ஆர் யூ கேன் ஸ்டார்ட் டூயிங் ஒரிஜினல் சாங்ஸ் அப்படின்ற மாதிரியான தேர்ட் ஆப்ஷன் இருந்துச்சு. பட் த ப்ராப்ளம் பீயிங் கவர்ஸ். அன்னைக்கு எனக்கு என்ன ஒரு பெரிய கன்சர்னாக இருக்கும்னா, there will be lot of other artists who cover songs and they'll make a super music video for the cover song. They'll post and everything will go massive போயிட்டு இருக்கும் அந்த சாங்ஸோட கவர்லாம். அது எப்படி பண்ணுறாங்கன்றதை நான் ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 1.5 years ஆச்சு. பட் தென் பை த டைம் ஐ ஃபிகர்ட் இட் அவுட், ஐ ஆல்சோ மேட் அப் மை மைண்ட், ஓகே வில் டூ ஒரிஜினல்ஸ். ஓகே. எப்படி ஃபிகர் அவுட் பண்ணீங்க? எப்படி பண்றாங்க? தெர் ஆர் லாட் ஆஃப் வேஸ். இப்போ பேக் டு 18-19லலாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவேர் ஒரு பர்டிகுலர் வெப்சைட்ஸே இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டு வேர் யூ கேன் கோ லீகலி பர்ச்சேஸ் த லைசன்ஸ் ஃபார் எனி சாங், பர்ஃபார்மிங் சாங் அண்ட் தென் லைக் போஸ்ட் இட். இப்போ யூடியூபே அதை கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. அது வேணா யூடியூப்ல தேடினா கிடச்சிடும். அது இப்போ வந்து இட்ஸ் அ வெரி வெரி சிம்பிள் திங் ஃபார் யூ டு டூ இட். ஸோ இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். இன்ஸ்டாகிராம்லாம் இப்போ வந்த கேம்னால இன்ஸ்டாகிராம் வாஸ் ஒன்லி லைக் 2 years old. இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கவர் சாங்ஸை நீங்கள் ஒரு சாங் எடுத்து டேரெக்டாக கரக்கியோடு அப்லோட் பண்ணிங்கன்னா they'll figure out this is this songன்ற மாதிரி சொல்லி they'll remove the content. But if you cover the song சும்மா பாடிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா it will not figure out. And that's not a problem, and that is what most of the artists are utilizing in a very good way. It is also helping those artists, which is good. பட் அப்போவே மென்டலி நான் என்ன டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஓகே லெட்ஸ் நாட் டூ கவர்ஸ். கவர்ஸ் வந்து என்னைக்காக இருந்தாலும் எனக்கு வந்து அது வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டிங் திங்காக இருந்தது. ஸோ அது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, சி ஆஸ் இஃப் லைக் யூ ஆர் டூயிங் சம்திங் விச் இஸ் நாட் யுவர்ஸ். It was really hard hitting for me. Because those copyright strikes clearly told that this content doesn't belong to you. You don't have, this is someone else's intellectual property ன்ற மாதிரி இருந்தது. Which got registered in my mind. அதுக்கப்புறமா எனக்கு வந்து the way I started seeing music itself became different. Beautiful. Okay. அப்போ வந்து அது வரைக்கும் எல்லா மூவி சாங்ஸையும் என்ஜாய் பண்ணி பயங்கரமா வைப் பண்ணி கேட்டுட்டு இருந்த ஒரு பர்சன், எனக்கு மியூசிக் அவ்வளோ பிடிக்கும். பட் எனக்கு பிடிச்ச மியூசிக் என்னால் பாடுறதுக்கு நான் இவ்வளோ பெர்மிஷன் வாங்கணுமான்ற மாதிரியான ஒரு, பட் அது பண்ணலாமா வேணாமான்றது நீங்கள் ஏன் சொல்லணும். அது பண்ணணும்னா நான் வந்து எங்கன்னா நான் மானிட்டைசபிளாக ஒரு கண்டென்ட் பண்ணுறதுனா வேறு, அவங்க லீகலாக பேசுறது கரெக்ட். வாட் எவர் த லேபிள் சேஸ் ரைட், தட்ஸ் கரெக்ட். ஸோ அதனால் I didn't want to dig deep into it and then like விட்டுட்டேன். சரி ஓகே ஃபைன், we'll start doing covers. because நான் அதுக்கு முன்னாடி I had my own compositions. I used to write songs. சரி ஓகே அதெல்லாம் எடுத்து நம்ம we'll start working, we'll post it அப்படின்ற மாதிரி. புது ஒரு சேனல் ஆரம்பிச்சீங்க? No, I didn't start then. இமீடியட்டாக நான் ஸ்டார்ட் பண்ணல. and then ஒரு 3-4 years கழிச்சு தான் I started doing original songs. and then so that was my identity. I didn't do any covers. அதுக்கப்புறமா so far I have come without doing any covers. Fantastic. So whatever people know me for, it's because they know me for my music, my work, whatever I composed, I wrote. Very nice, Martin. So that way I am defining myself னு சொல்லலாம். Very good. That's the point. I mean like ஏன்னா நீங்கள் என்னதான் இருந்தாலும் கவர்ஸ் பண்ணி வந்துடலாம். that's a easier way. Even till date when I speak with some marketing agencies, when I discuss with my friends, they all ask me to do covers. If you do covers, you will get the spotlight easily. Traction. That is right. That's exactly I don't want, because I want to be known for the right reasons. I don't want to be known for, see, இன்னைக்கு தேதிக்கு going viral is very easy. Okay, you go jump from an helicopter to a top of a building, you are viral, you are the next talk of the town for the next 2 days. Going viral is very easy. But என்ன பர்பஸ்க்காக யூ ஆர் பீயிங் நோன்ன்றது மேட்டர்ஸ். ஸோ இஃப் தட் இஸ் நாட் தேர், யூ வில் இவென்ச்சுவலி பி ஃபேடட் அவுட். ஸோ பியூட்டிஃபுல்லி செட். வெரி நைஸ். அதாவது ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்னாலே வந்து காசுக்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாதுங்கிற மாதிரி தான் இருக்கும். Despite all these odds, despite all the moral reasons that you told to right now, money also plays a major role in our life. Okay. Plays a major role in our life. Yeah. Obviously. Yeah. நம்ம போறதுக்கு வரதுக்கு சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் வந்து has to somehow make money to survive. Correct?
ஒரு ஒரு வழி வந்து பாத்தீங்கன்னா, ஐ அம் வொர்க்கிங் சம்வேர். ம். I'm getting a monthly paid. I'm paid monthly on a monthly paid job, ம். and then I'm investing all of that into my passion. ம். I do not expect anything out of it. ம். This is one way to do it. There's another way to do it where you completely quit all of your, monthly paid job or whatever that you studied for. நீங்க சொல்லும்போதே சொன்னீங்க எக்ஸ் காலீக் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஸோ அப்படி நீங்க பே அத எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நீங்க வந்து கண்டிப்பா ஒரு ஃபுல் டைமா ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து இது பண்ணுவோம். அதுல வந்து எப்படி சஸ்டெயின் பண்ணணும்? ம். நீங்க வந்து யூ சீம் டு பி டூயிங் வெரி வெல் தேர். So I don't want to tell where I was working and all. People who worked with me, they know. ஓகே. A problem being, No, I'm asking see, the industry that you worked with. yeah, IT, school, college அந்த மாதிரி கேக்குறேன். I did my engineering in civil. ஓகே. Okay, and then I got placed in a company uh, for which I had to move out of Chennai. And then I opted not to go there because if I'm moving out of Chennai, I'll not be able to do music. Right, Because right. Chennai is Of the course. சென்னையில நீங்க மியூசிக் பண்ற விஷயங்கள் நீங்க வெளியூர்ல இருந்து பண்ண பண்ண முடியும். முடியாது. And this was out of the state as well. So அதனால Mhm. I said no. Though it was a very fancy job and they paid me well, I said no. சரி ஓகே ஆல்டர்னேட்டிவ் என்ன பார்க்கலாம்னு சொல்லிட்டு and then like I got into IT somehow through off campus. I I slowly started programming and I became a proper Java developer, front and back end developer. ஒரு Super. bit of where I lost couple of years. Mm. I didn't have time for music. ஒரு 3-4 years I didn't have time for music. சோ இதெல்லாம் யோசிச்சு வந்து இந்த யூடியூப் டேக் டவுன் ஆனோனே நடக்கிற விஷயம். நடக்கிற விஷயங்கள் பேரலா Parallel ஆ நடக்கிற விஷயம். நடக்கிற விஷயங்கள் 16 17 18 அந்த டைட்டில் நடக்கிற விஷயங்கள். So obviously we need money. Of course. We don't have a background. ம். At the same time உங்களுக்கு கைடன்ஸும் கிடையாது. That's another point. See, you have no money, you have no background. If you have guidance, at least you'll take the right steps. Absolutely. So if you don't have guidance and if you don't have எதுவுமே இல்லை அப்படின்னும் போது இட்ஸ் கண்ணில் கட்டி காட்டில் விட மாதிரி தான் இருக்கும். You have no idea என்ன பண்ணுறோம், எங்கே போகிறோம், எதுக்கு இதை பண்ணுறோம், எதுவுமே தெரியாது. எல்லாமே ட்ரையல் அண்ட் எரரில் தான் நம்ம Totally agree. எல்லாமே ட்ரையல் அண்ட் எரரில் தான் நம்ம பண்ணிட்டு இருப்போம். So to be frankly answering your question, it is actually not possible to make a living out just by being as an independent artist. That is the harsh reality. That's the harsh reality. First of all, see, இந்த பாட்காஸ்ட்டை பார்த்துட்டு இருக்க ஆர்டிஸ்ட் மேபி அவங்க இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாக இருக்கலாம். இஃப் யூ கைஸ் ஆர் திங்கிங் தட் யூ ஹேவ் டு கம் அப் லைக் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை நீங்கள் ஒரு ரோல் மாடலாக வச்சுருக்கலாம். அந்த ஆர்டிஸ்ட் மாதிரி நான் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி நினச்சினா நோ. அந்த ஆர்டிஸ்ட் வந்த பாத் என்னன்றதை பாருங்க. உங்களுக்கான பாத் அதுவாக இருக்குமான்றது யோசிங்க. பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் வில் ஹேவ் தேர் ஓன் டிஃப்ரெண்ட் பால் கேம் இயர். கரெக்ட். ஸோ உங்களோட பாத்தில் என்ன இருக்கோ நீங்கள் அதை நோக்கி தான் பண்ணணும். வென் a close friend of mine, I gave a podcast recently for a very close friend of mine, Calaban சொல்லிட்டு, he is from Coimbatore. So அவன் கேட்கும் போது அவன் கேட்டான், there are two rules. What is the most important thing for you to become and establish as an artist அப்படின்னு கேட்டதுக்கு நான் 2 ரூல் டாமா கேலப் அப்படின்னு சொன்னேன். Number 1, you should have a lot of money. Number 2, you should have more money than the number 1 money. That's exactly the way. Money. That's exactly the way. See, if you want to or a short period of time la, if you want to go to peaks and get established, you need money. Let's be practical. Exactly. If you are not having money, please go find a living for yourself. Don't waste your time. என்கிட்ட கேட்டான் ஒரு பையன் வந்து கேட்டான், காலேஜ் படிக்கிற பையன் வந்து கேட்டான், ப்ரோ நான் அந்த மாதிரி வந்து இது பண்ண போறேன். சரிடா தம்பி ஒன்றும் பிரச்சனை. கோயம்புத்தூர் பையன், பொள்ளாச்சிலேருந்து ஒரு பையன் கால் பண்ணி கேட்குறான். சரிடா தம்பி இதான் கேட்டேன், கையில் காசு இருக்கா, வீட்டில் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி எல்லாம் கேட்டேன். இல்லை ப்ரோ நான் தான் இதில் தான் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு போய் ஒரு வேலையை தேடிக்கோ, ஃபைண்ட் அன் இன்கம். Okay, so that you are actually having some money to eat your meals off daily. அதுக்கப்புறம் you can parallelly proceed. எனக்கு வந்து நான் காலேஜ் படிக்கும் போது I was in the same attitude. I wanted to completely quit everything and do only music. I had some people who
gave some hard hitting talks with me on my back and told me that இல்லடா இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது, யூ ஃபைண்ட் அ ஜாப், தட் இஸ் த ஒன்லி வே அப்படின்னு எனக்கு ஒரு அட்லீஸ்ட் அதை சொல்றதுக்கு ஐ ஹேட் சம் கைடன்ஸ். கரெக்ட் கரெக்ட் அதை சொல்றதுக்கு எனக்கு கைடன்ஸ். அப்படி இல்லைன்னா ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் நோ வேர் வுட் ஹவ் பீன். பிகாஸ் நான் இப்போ வேலைக்கு போயிட்டு ஏர்ன் பண்ணதுல இருந்து தான் நான் என்னோட ஸ்டுடியோ செட்டப் பண்ணதுல இருந்து, நான் என்னோட மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணதுல இருந்து எல்லாமே நான் பண்ண ஆரம்பிச்சேன். வெரி நைஸ். ஒரு பீரியட் ஆஃப் டைம் தட் kind of worked. kind of worked. And again, like, I'm not telling everyone that this is the only way. If you have something better and if it's really working out, please come to Isai podcast. Tell Soundarya so that I'll also learn. Avladhaan. That's the only way, because like எல்லாம் முடியாதுல்ல. That's where இந்த மாதிரியான podcast will help. அப்சல்யூட்லி. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 7 years ஒர்க் பண்ணேன் அகாடமியால. ஐ ஹாவ் அ பிஹெச்டி. இப்போ கூட நான் வந்து ஒரு 20-30 வருஷம் கழிச்சு நமக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா, நான் ஏதாவது ஒரு காலேஜ்க்கு போய் நான் வேலை பார்க்கலாம். பிகாஸ் ஐ ஹாவ் அ பிஹெச்டி. ஸோ எங்கே வேணாலும் நம்ம போய் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பேக்கப் பிளான் என் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். சரி, நம்ம வந்து கடைசியில் நமக்கு என்ன வேணும்? சாப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடாது, நம்ம ஒரு இடம் இல்லாமல், வீட்டு தங்கறதுக்கு ஒரு இடம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம்? இப்போதைக்கு இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஃபுல் டைம் மியூசிக்குங்கிறது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. எவ்வளோ நாளைக்கு ஒர்க் அவுட் ஆகும் நம்ம யாருக்குமே தெரியாது. வில் நெவர் நோ. அண்ட் அதுதான் நம்ம ஹார்ஷ் ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் நம்ம இப்போ போயிட்டு there was an era where all of us wanted to be playback singers. Now that we are, என்னன்னே புரியல. இதுதானா? இதுக்கு தான் நம்ம ஓடி ஆடி இப்படி வந்து நிக்கிறோமா? என்ன இப்போ இதுல என்ன இதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படிங்கிற தேடல் தான் ஜாஸ்தி ஆச்சே தவிர. பாயிண்ட் பீயிங் சுந்தரியா, என்ன நடக்கும்னா, இதை ரீசெண்டாக இன்னொருத்தர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஐ டுக் அட்வைஸ் ஃப்ரம் ஹிம் ஆல்சோ. ஒரு நெவர் எண்டிங் சைக்கிளில் இருக்கேன் சார். அந்த சைக்கிள் என்னென்னா, இன்னைக்கு தேதிக்கு நான் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் எனக்கு ஒரு சொல்யூஷன் கண்ணுக்கு தெரியுது. என்னால் அந்த சொல்யூஷனை அட்டைன் பண்ண முடியல. இப்போது அந்த சொல்யூஷனை நான் அட்டைன் பண்ணுறதுக்கு ஃபைனான்ஷியலி, மாரலி, டெக்னிக்கலி நான் ஸ்கில்லப் ஆகிறதுக்கு எனக்கு 2 years ஆகுது. அதுக்குள்ளே அந்த சொல்யூஷன் ஓல்ட் ஆகிடுது. ஐ எம் ஃபேஸிங் அ நியூ சொல்யூஷன் இன் தட் 2 years. அதை தேடி ஓடிட்டே இருக்கு. இப்போ வந்து இந்த புது சொல்யூஷனுக்கு நான் இந்த புது ப்ராப்ளம்க்கு நான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா இட் இஸ் டேக்கிங் another 2 years. இதுக்கு இமீடியட்டாக சொல்யூஷன் வேணும் அப்படின்னா that exactly where the money comes in. Right. This is a never ending. You have been fed to think that நீங்கள் வந்து பிளேபேக் சிங்கராக ஆகணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு நீங்கள் என்ன ஏஜ்ல இருந்திருப்பீங்க? யூ வில் பி இன் யுவர் 20s, 16s to யூ வில் பி இன் யுவர் டீன்ஸ். யூ வுட் ஹவ் பீன் இன் யுவர் டீன்ஸ். கரெக்டா? கரெக்ட். டீன்ஸ்ல இருக்கும் போது இருந்த மைண்ட் செட் வந்து உங்களுக்கு பிளேபேக் சிங்கரானா ஓகே, யா தட்ஸ் ட்ரூ. டீன்ஸ்ல இருக்கும் போது நீங்க அன்னைக்கு தேதிக்கு நீங்க பிளேபேக் சிங்கர் ஆயிருந்தீங்கன்னா யூ வுட் ஹவ் என்ஜாய்ட் ஆல் தோஸ் பர்க்ஸ். கரெக்ட். பட் யூ ஆர் நவ் அ பிளேபேக் சிங்கர் ஆஃப்டர் அபவுட் ஒரு 10 years லேட், ஒரு டெக்கேட் லேட். திங்ஸ் ஆர் சேஞ்ச், திங்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் நவ். கண்டிப்பா. இன்னைக்கு தேதிக்கு ஐ 2016ல when I started telling that I'm an independent singer songwriter, I'm an independent artist சொல்லும் போது there were very very few people. இன்னைக்கு தெருக்கு 4 பேர் இருக்காங்க who doesn't even know what an independent singing or independent artist is. Who's an independent artist தெரியாதும் கூட. ஏன்னா அவங்களோட terminology of independent artist is nothing but any song that is coming out of movie is an independent artistன்ற மாதிரி தான் இருக்காங்க. நான் அவங்களை தப்பு சொல்லலை, அவங்கள கரெக்டாக சொல்லலை. That's how we are made to understand. You are being fed. நீங்கள் வந்து அன்னைக்கு தேதிக்கு டிவியில் சப்தஸ்வரங்கள் பார்த்து வளர்ந்தவங்க அப்படி தான் இருப்போம். சப்தஸ்வரங்களில் போய் பாடினா அது வாழும். சூப்பர் சிங்கரில் போய் பாடினா you'll get the fame, you'll get the spotlight. இன்னைக்கு தேதிக்கு சூப்பர் சிங்கரில் போய் பாடிட்டு தான் இருக்காங்க. Where are they? It's all about the timing. If you are late to some place, your dreams are not dead. Your dream would have been evolved to something else. அதான் மேட்டர். நிறைய பேர் நம்ம எல்லாருமே ஃபோனுக்கு வந்துட்டோம். We have evolved out of TV. Yeah. I think that is one of the reasons why we are here. That is evolution, right? It keep evolving. நாளைக்கு டிவி இல்லாம ஃபோன்ஸ் இல்லாம எல்லாமே ஒரு லைக் எல்லாமே ஒரு கிளாஸ்க்குள்ள ஒளிஞ்சிருக்கலாம். That would be the new technology or innovation. We don't know. We are just foreseeing.
அந்த டெக்னாலஜி வரும்போது அந்த டெக்னாலஜிக்கு யார் அடாப்ட் ஆகி who are early in the game for that, they are the ones who will actually மேக் இட் ரைட். and for making it You need யோசிச்சு money. பார்த்தீங்கன்னா you'll need money. Or like you see, imagine, I'll tell I don't want to name any artist in this podcast because like அது ஒரு தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சியில் போகணும். There are artists who made it themselves without any background. Okay. And there are artists who made it with some background. Okay. Years later, அந்த ஒரு மொமெண்ட் ஆஃப் லைட்னிங் ஸ்ட்ரைக்கிங் மொமெண்ட் இருக்குல்ல, லைட்னிங் ஸ்ட்ரைக் ஆகிற மொமெண்ட்ல ஒரு ஃபேம் வந்து ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருந்தாலும் over a period of time the one who's actually sustaining and running it for a long time is the one who's actually got a background, who's actually been backed up with a financial push. Correct. ஓகேவா? It should be a very influential power that is playing the role. அது இல்லைனா it's very very tough. Correct. There are very very few people who survived that, and then நீங்க வந்து இதை வந்து மியூசிக் மட்டும் இல்ல, you can just apply it for any field. That's when I started understanding that மியூசிக்கை வந்து நம்ம மியூசிக்கா பார்க்க கூடாது, it's pure business-ஆ பார்க்கணும். Why should someone sign up you for making a song? Why should a label call you up? Why should they sign you up and do a song? Why should they invest on you unless and until they find a return on investment? Correct. So சூப்பர். ஸோ அதுக்கப்புறம் நீங்க பிஸ்னஸா பார்க்க ஆரம்பிச்சு அதை வந்து I totally agree with your point. And I'm in awe at it, in fact, because after a point we all come to this reality of where okay, it's no longer godly, and it's very material. And ஒரு பாயிண்ட்ல வந்து இந்த மெட்டீரியல்ல how to find the godly. கரெக்டா? இப்போ இது இருக்கு, இதுல எப்படி நம்ம வந்து நம்மளோட மியூசிக்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துருவோம். கரெக்டா? ஸோ நீங்க அது மாதிரி பண்ணும்போது ஒரு ரியலைசேஷன் பாயிண்ட்டுக்கு வந்து கண்டிப்பா ஏனோ தானோ நம்ம மியூசிக் பண்ண மாட்டோம். அதுல வந்து ஷியூரா இருக்கும். நமக்கு என்ன தெரியுமோ, வாட் எவர் வி நோ அட் தட் பாயிண்ட் வி கிவ் தட் ஃபீலிங். ஸோ அந்த மாதிரி நீங்க இவால்வ் ஆகுற ஒரு ஃபேஸ்ல இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட மியூசிக்கோட இப்போ வந்து நீங்க யூடியூப்லயா இருக்கட்டும், உங்களோட ரீல்ஸ்லயா இருக்கட்டும், டார்கெட் ஆடியன்ஸ்னு ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் இருக்கு இல்லையா, அது எப்படி நீங்க கிராக் பண்றீங்க? See, catering the massesன்றது ஒரு மேட்டர் இருக்கு. ஆமா. How to cater for a huge massன்றது தான் மேட்டர். So say suppose அம்மாம், I'm not sure if we can talk about any particular brand. அம்மாம் பத்தி பேசலாம்ல. I still remember when I was a kid, I strongly believed that if I take bath in Hammam soap, I will be cleansed. 99.9% அப்படின்ற மாதிரி தான் வந்து I believed. Jokes apart. But அப்போ என் வீட்டில் அம்மாம் சோப் நாங்கள் யூஸ் பண்ணல, அது ரெண்டாவது விஷயம். ஓகே. பட் ஈவன் தோ ஐ எம் நாட் யூஸிங் அம்மாம் சோப், ஐ நோ தட் அம்மாம் எக்ஸிஸ்ட். That is the level of marketing, that is the level of visibility that you'll need to create in order to find your audience. Beautifully said. If you are not being established, there will always be hatred, there will always be love, there will always be people who neutrally say nothing about anything that you put out. Things will matter only when if you hit the masses. That will only matter only when everyone in this room or everyone in this stadium or everyone in the world knows that something about it. At least for a particular percent, at least 50% of the people know that this something exists like this. If they don't know that exists, and you cannot blame them, that's your responsibility. As an artist, I took it as a personal responsibility to make sure that I am making sure I am known. I want to make sure that I am known that நான் இந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்கேன்டா, நான் வந்து சாங்ஸ்லாம் பண்ணுறேன்ப்பா, இந்த சாங்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் கேளுங்க அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஒரு மூமெண்ட்டாக தான் நான் இன்ஸ்டாகிராமில் பண்ண விஷயங்கள் எல்லாமே பண்ணனே தவிர்த்து பியூர்லி ஃபார் மார்க்கெட்டிங் மை சாங்ஸ், நத்திங் எல்ஸ்.
பிகாஸ் நான் ஒரு 7-8 இயர்ஸாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், சாங்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தேன். நோபடி லிசன்ஸ் பிகாஸ் எவ்ரி அதர் ஸ்டெப் தட் இட் டுக் வாஸ் அ ஃபெயிலியர் பிகாஸ் ஐ டென்ட் ஹேவ் த ப்ராப்பர் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இன்ஸ்டாகிராம் பாப்பப் ஆச்சு, ஐ சா சம் ஃப்ரீ மார்க்கெட்டிங் தேர், ஐ யூட்டிலைஸ்ட் இட். இப்போ அது வேற மாதிரி மாறிடுச்சு, அது வேற கதை. பட் ஸ்டில் ஐ யூட்டிலைஸ்ட் இட். அதனால எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பீப்புள் ஸ்டார்டட் ஃபாலோயிங் மை சாங்ஸ், ஸ்டார்டட் ஃபாலோயிங் மீ ஃபார் வாட் ஐ எம். திஸ் இஸ் how it works. பட் இது 10 மணி கிட்ட பத்தல. That's the reality. This is not enough. You'll need to be known by a real mass medium in order to get your next opportunity, in order to go from the first step to the next step. Correct. Okay. அதுதான். And for artists who think that their songs are not nice, இல்ல நான் அந்த மாதிரி சாங் பண்ணி போட்டேன், எனக்கு ஃபுல்லா நெகட்டிவ் கமெண்ட்ஸா வந்திருக்கு, ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ. You have not catered to the masses. நீங்க வந்து you have not hit the masses. You have not found the right audience for your work. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். No art form is wrong. Everyone who creates something out of own love will have some audience. எனக்கு 100% எனக்கு டிப்பிக்கல் ரேப் மியூசிக் பிடிக்காது. பிடிக்காம இருந்தது, இப்போ எனக்கு பிடிக்குது. பட் தட் டசன்ட் மீன் தட் இட் இஸ் நாட் நைஸ். இல்ல, கரெக்ட். என்னோட லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் வச்சு ஐ கேனாட் டெல் தட் சம்திங் இஸ் நாட் நைஸ். ஆர்ட் ஃபார்ம்னா இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி கிடையாது. கரெக்ட் அப்சல்யூட்லி. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் யூ see yourself as a ஒரு ப்ராடக்டா பாருங்க. ஈச் அண்ட் எவ்ரி சாங் இஸ் அ ப்ராடக்ட். If your product reaches the masses, it will find its own niche where people love those songs. A.R. Rahman sir அவ்வளோ சாங்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஒரு பர்டிகுலர் சாங் இப்போ ஒரு பர்டிகுலர் பீப்புளுக்கு பிடிக்கும், ஒரு பர்டிகுலர் பீப்புளுக்கு பிடிக்காது. பட் ஆனா எல்லாருக்குமே அந்த சாங் இருக்குன்றது தெரியும். If they don't know that song exists, there is no debate on it. And that is where you have to stand. You have to make sure that you let people know that there is something like this that exists. Right. And you can leave the rest. Beautiful. So all said, your first move வந்திருக்கும் இல்லையா, Okay. to position yourself in the indie scene. Mm. Despite all of these things, இதை நான் பண்ணி I position myself in the indie scene அப்படின்னா அது என்ன? Just a curious person asking this question. இல்ல, அதுதான் சொல்றேன்ல. Again, it is a matter of என்ன சொல்றது, I'm not getting the right word. It's a matter of that how you see, how you pursue அப்படின்றது தாண்டி, நீங்க ஒரு விஷயம் பண்ணி அந்த விஷயத்துக்காக see, I can tell from day one that if I love when someone's has not even released one song, but his Instagram bio will still say I'm a singer songwriter. I'm an independent artist. I still love that because they believe that they are. It starts from there. It starts from there. So அந்த மொமெண்டே நான் என்ன பொறுத்த வரைக்கும் I'm an independent artist தான். But what matters அப்படின்னு கேட்டிங்கன்னா, unless and until you are being acknowledged by the masses that you are an independent artist, it doesn't matter. Okay, got it. But நீங்க சொன்ன மாதிரி மாஸ்க்கு நம்ம ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் எல்லாருமே பயணிப்போம், கரெக்டா? சோ இப்போ நீங்க மாஸ்க்கு போய் ரீச் ஆன அந்த ஃபர்ஸ்ட் மூவ் என்னவா இருந்ததுன்னு நான் கேக்குறேன். See, the first song that I released ன்னு கூட சொல்லலாம். The very first song that I released back in 2018. Okay, அப்ப டிக்டாக் இருந்துச்சு. I was not there on TikTok, but somebody made a reel for that song on TikTok. Okay, அதுவும் வந்து இந்த இட் வாஸ் ஃபார் மூவி சாங்கோட வீடியோ எடுத்து போட்டு இந்த சாங் வச்சு ஒரு ரீல்லாம் டிக்டாக்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் இருந்தது. ஸோ அந்த மாதிரியான மூமெண்ட்ஸ், ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் வில் டெல் யூ தட் ஓகே ஃபைன், இட் கேன் பி அ வெரி ஸ்மால் திங்குங்க. I'll be like at the downest point in my lifeன்ற மாதிரி கூட இருக்கும். எனக்கு எப்பவுமே ஹைஸ் அண்ட் லவ்ஸ் தான். ஒரு 2 நாள் நான் வந்து செம்ம ஹைல இருந்தேன்னா 2 நாள் செம்ம லோவில் இருப்பேன். என்னடா இது ஒர்க் அவுட் ஆகலாம். அப்புறமா I'll find motivations to move forward. So I'll come to that neutral spot and then somebody will come and tell me, bro உங்க சாங் கேட்டேன் எனக்கு சூப்பராக இருந்தது அப்படின்னு. ஒரு சின்ன வார்த்தை, ஒரு சின்ன கமெண்ட், ஒரு சின்ன யூடியூப்ல ஒரு கமெண்ட், பிரதர் இந்த சாங் கேட்டேன், இப்போ தான் உங்கள் ஒர்க்ஸ்லாம் பார்த்தேன், சூப்பராக இருந்தது அப்படின்னு ஒரு சின்ன கமெண்ட், தட் வில் அகைன் பீக் இட் அப்.
that will I'll move along with that comment for some time, and then that will be a drop. It's always and ups and downs தான் இருக்கும். கண்டிப்பா. மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். ரீசன் என்னன்னா, உங்களுக்கு தெரியாது. You will never know what is the end goal of this journey. But And the where journey your is next paycheck is gonna come from. அதெல்லாம் அது கூட தெரியாது. எதுவுமே தெரியாது. Only thing matters is like that you are there in the journey. See, I've been doing this for about 9 years now. I'm happy that I'm there in the journey still. Yeah. I haven't quit அப்படின்றதே I'm still happy. Imagine not doing covers, doing only independent songs, and then And still building traction. and then at the same time finding a living out of it, and at the same time moving forward to become the best version of yourself ன்னு இருக்குல்ல. Correct. அது வந்து it needs a I'm not telling that நான் ஒரு வேற லெவல் மென்டாலிட்டியில இருக்கேன், எனக்கு ஒரு வேற லெவல் மென்டல் ஹெல்த் இருக்குன்னு சொல்லிட்டு it's a very very tough thing to do. Of course. You need a lot of patience. You need a lot of Correct. patience. So how did your family react to it when you said this? Not really great. My mom still scolds me. She wants me to Oh. I mean, like, all moms are tough. They only think what is good for their sons. So Of course. It's right in their own way. their own way. I don't want to blame them, but still, you're holding on. I'm just holding on to it. I don't want to quit. I'll not quit. I know I'll not quit. Very nice. So, now that we know like how you have done it, or I haven't done it. Sorry. how you have been so far, Nachkrama. You're being humble, Martin. No, Please. seriously, no. In terms of, my definition of making it right or like breaking as an artist is totally different. அது கரெக்ட். நம்மளோட இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போகணும், நம்ம ரீச் பண்ணோம்னு நினைக்கிறோம்னா அத வந்து அந்த லைன் அழிஞ்சிட்டே இருக்கும். நம்ம அடுத்த போயிட்டே இருப்போம் தான். பட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இங்க இருப்பீங்கன்னு நினைச்சீங்களா? இல்ல ஆக்சுவலி 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் 10 வருஷம் கழிச்சு வேற மாதிரி இருப்பேன் நினைச்சேன். So I'm really disappointed. Okay, get it. So அதனால தான் சொன்னேன். See, happens. Yeah. As you said, there are going to be highs and lows. Yeah. And we have to tread alongside Yes, it. exactly. அதெல்லாத்தையும் விட்டுட்டு நான் கேட்குற கேள்வி என்னன்னா, ஒரு புது ஆர்டிஸ்ட் வரணும்னா நீங்க வந்து இந்த மாதிரி பொள்ளாச்சியில இருந்து ஒருத்தர் கால் பண்ணாங்கன்னு சொன்னீங்களே, இந்த மாதிரி பல பேர் இருப்பாங்க. தட் இப்ப வந்து சாய் அபியங்கரோட பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு, நானும் இண்டிக்கு வரலாம், அவர் வந்து அடுத்தடுத்து இது பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? All said and done, Sai Abhyankar has had a background. Sai Abhyankar has a background in music and has also worked with many music directors in the industry for quite a long time before he did all of these things. So இப்ப இந்த மாதிரி ஒரு indie artist has come out and enjoyed all of those fame and all of that. அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா ஹிப்ஹாப் ஆதியா இருக்கலாம், அறிவு, அப்புறம் பால் டப்பா அவரு, அப்புறம் வந்து நம்ம அசல் கோளாரா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து தேவ் கம் லிட்ரலி ஃப்ரம் த ஸ்கிராச். ஏடிகே இவங்க எல்லாருமே வந்து லிட்ரலி அவங்களோட ஸ்கிராச்ல இருந்து வந்து தே ஆர் ட்ரைங் டு மேக் அ ஸ்டேட்மெண்ட் ஹியர். ஸோ இப்படி பலதரப்பட்ட மக்கள் இந்திய ஆர்டிஸ்டாவே இவால்வ் ஆகி வெளியில வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ எம் ஷுர், even if you don't agree with me at the moment, I am sure you are almost there. Okay. சரி, okay. சரி வச்சுக்கோ, அதானே. அட்லீஸ்ட் ரியாலிட்டிலலாம் இல்ல, அட்லீஸ்ட் நீங்க சொல்லியாச்சும் ஓகே ஹாப்பியா எடுத்துக்கலாம். ஹாப்பியா இருந்துக்கோங்க. Okay. This is one of your high days. So anyway, so you're almost making it and it's not a joke. It's not easy, it's not a joke, and with no privilege whatsoever, with no background whatsoever, to be here கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ ஒரு புது பர்சன் வரணும்னா ஒரு செக்லிஸ்ட் மாதிரி போட்டோம்னா இதெல்லாம் பண்ணுப்பா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இட் மைட் ஒர்க், மைட் நாட் ஒர்க். பர்சனல் அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் இது அவங்களுக்கு ஒர்க் ஆகாது எல்லாமே தாண்டி ஒரு ரெகுலர் செக்லிஸ்ட் மாதிரி போடலாமா? இல்லை, அதுதான் மேட்டர். அது மாதிரி முடியாதுன்றது தான் பிரச்சனையே. ஏன்னா வாட் ஒர்க் ஃபார் மீ ஆர் வாட் ஒர்க் ஃபார் ஆரிவு ஆர் லைக் வாட் ஒர்க் ஃபார் அபி ஆர் லைக் வாட் ஒர்க் ஃபார் அசல் கோளாறு ஆர் லைக் ஏடிகே
will not work for someone else because இது வந்து it's not an exam that you can clear and like get qualified for. கரெக்ட் கரெக்ட் புரியுதா? இட்ஸ் நாட் சம்திங் தட் ஓகே ஃபைன் நான் ஐஏஎஸ்க்கு படிச்சு எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டேன் நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிட்டேன். இட்ஸ் நாட் தட். கோர்ஸ் இட்ஸ் நாட் தட். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் will have their own journey. There can be certain things that they follow. அப்படி வேணா பண்ணலாமே தவிர்த்து ஒரு ப்ராப்பர் செக்லிஸ்ட் இதெல்லாம் போட்டால் வந்துட முடியும்லாம் கிடையாது. ஒன் திங் தட் தேல் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் லைக் வாட் இஸ் ஆக்சுவல் சீன்ஸ் என்ன அப்படின்றது தான். பிஃபோர் யூ ஜஸ்ட் வாவ் சீயிங் அன் ஆர்டிஸ்ட், understand the wow that they are in right now did not come overnight. Did not come overnight. They have worked for it. Of course. See, everything, whatever you said is right. But நான் என்ன சொல்ல வரேன்னா, no matter what the artist is or whatever he or she has been through, I mean, wherever he or she is, all of them have their own share of struggles and battles. Yeah. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, இப்ப people say that Sai Abhyankar is like he has skyrocketed. அப்படி இல்லையே. Sai has worked for several years with people. நான் தான் சொல்ல வரேன், Sai Abhyankar has his own share of battles too. Tell the world. Everyone has got their own battle என்றத நானுமே சொல்றேன். I'm not telling. See, for example, I'll just take a very lame example. சரிங்க, ஓகேவா? Say suppose your father is a goldsmith. ஓகேவா? who owns like literally ஒரு பெரிய GRT மாதிரியான ஒரு wow, I wish. Yeah, what will you do? What will your father want you to do? Take that business. Yeah, business run. There's nothing wrong in it. Yeah. Why? I will never agree. I'll never accept if someone tells no, I'm a nepo kid. No, it's not about that. It's all about the talent. I agree that. You just go அலசி பாருங்க, சாய் அபியங்கருக்கு என்ன ஒரு பீக் கிடைச்சதோ சேம் பீக் there are other similar artists who also had the same and then they did not reach that level. Correct. They did not. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது போக முடியல because அது வந்து அது ஒரு it's all about time and at the same time it's all about how the music works for the masses. Correct. It's there. And then marketing done right and marketing done wrong என்றதும் இருக்கு அதுல. சரியா? I guess Sai has got the best marketing team ever. No one can deny that. Which is good. Anirudh had a great marketing team initially. Dhanush sir had a very great marketing team initially. At least from things that I've heard of. Yeah. And correct me if I'm wrong, guys, but still, things that I've heard of. This is the thing. See, avangala see. Let's keep all those artists apart என்றது தான் நான் சொல்லுவேன். whom do you want to become அப்படின்றது நீங்கள் தான் டிஃபைன் பண்ணணும். ஆனால் எனி பர்டிகுலர் ஆர்டிஸ்ட் ஹூஸ் நியூபி இப்போ தான் வந்து வெளில வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா that's what I'll say. And then at the same time you'll need to understand how this works, how this entire industry works. Yeah. Without that and this is a very costly industry, this is a very costly business. Recording a song, making a song, mixing and mastering it. I still know people who have produced great tracks, but they don't have a proper mixing engineer. They don't have the budget to mix their songs. They have super composers. அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் தெரியாது. They don't have the என்ன சொல்றது, ஸ்கில் செட் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிக்கிறதுக்கான காசு இல்லாமல் இருக்கலாம். They're great singers. They're a great pianist out there. It's all about, it's a cumulative process. What do you want to become? Each and everyone will have their share. Each and everyone will have their spot. உங்களுக்கு என்ன வேணும்ன்றது நீங்க தேடி அதை போனீங்கன்னா அது நீங்க இருக்கிறதுல இருந்து எவ்வளவு தூரம்ன்றதை பார்த்து you will just need to travel. சிலருக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இமிடியேட்டா இருந்து அதை நீங்க if you grab hold on to it you can easily make it. சிலருக்கு அந்த எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருந்தும் even if they are like grabbing hold of it they will not be able to make it that easily. Right. எவ்வளோ சூப்பர் ஸ்டார்ஸோட சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் didn't make it, right?
கரெக்ட் as artists, as actors. கரெக்ட் It's the same concept தான். ரைட் Be it any industry. மியூசிக்னு எடுத்துக்க வேண்டாம். எனி இண்டஸ்ட்ரி. நீங்க வந்து ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கலாம். இந்த சூப்பர் மார்க்கெட் ஓனரோட சன்னா கூட இருக்கலாம். இஃப் he is actually not having the talent to run that supermarket, he is not going to run it. Even though he's எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் டிக்கே எங்கிட்ட சூப்பர் மார்க்கெட் இருக்குன்றது தான் அவனோட ஃபார் someone who is wishing to build a supermarket of the same age, 20 காலேஜ் முடிக்கிற 2 பசங்க 2 பேருக்கும் ஒரே கனவு. ஒருத்தனுக்கு வந்து பெரிய மளிகை கடை கட்டணும், சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரி ஒரு பெரிய மளிகை கடை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மளிகை கடை சூப்பர் மார்க்கெட் ஒரு ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் கட்டணுன்றது 2 பேருக்குமே ஆசை. ஒருத்தனோட அப்பா ஆல்ரெடி அந்த கடையை வச்சிருக்காரு, அவனுக்கு எழுதி வைக்க போறாரு. இன்னொருத்தனுக்கு எதுவுமே இல்லை, ஸ்கிராச். இவனோட ரன் டைமும் இவனோட ரன் டைமும் இட்ஸ் நாட் ரைட்ல. கரெக்ட் கரெக்ட் இட்ஸ் a passion. இட்ஸ் a different race. It's a different race altogether. இவனுக்கு வேற மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், இவனுக்கு வேற மாதிரி ஸ்ட்ரகிள் இருக்கும். கரெக்ட் பட் both of them can make it still. டைம்லைன் டிஃப்ரெண்ட் ஆகும், அவ்வளவுதான். டைம்லைன் டிஃப்ரெண்ட் ஆகும். பிரச்சனை எங்க வரும்னா, இவங்களால அந்த மொமெண்ட்ல ஈஸியா புஷ் பண்ண முடியறதுக்கான பேக்ரவுண்டும் அட் த சேம் டைம் அவங்களுக்கான அந்த இன்ஃப்ளூயன்ஸும் கிடைக்கும். ஸோ அவங்க பண்ற பிளான் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே அந்த பர்டிகுலர் டைம், அந்த பர்டிகுலர் இயர், ஒரு 2 இயர்ஸ் ஸ்பேன்குள்ள ஒர்க் அவுட் ஆகுற ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணாங்கன்னா வித் த மணி தட் தே ஹேவ் தே கேன் ஈஸிலி புல் இட் ஆஃப். பட் someone who's starting from scratch, you will need to think way ahead. You will need to think way ahead. You will need to play a different ball game altogether. correct நீங்க வந்து பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பி போக முடியாது. பாயிண்ட் A பாயிண்ட் 1 ஆமா டூ போயிட்டு மாதிரி நீங்க ஒரு இடமா போயிட்டு சுத்தி அங்க வர மாதிரி இருக்கும். இட் இஸ் தேர் எவ்ரிவேர். அது தப்பு சொல்லாதீங்கன்றது தான் நான் சொல்றேன். கரெக்ட் absolutely. சரி, இப்போ வந்து உங்களை வந்து நான் ஜென்ரலி எனக்கு வந்து டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, எனக்கு வந்து உங்களை முன்னாடி எல்லாம் தெரியாது. 2018 தெரியாது. நான் வந்து இன்ஸ்டாகிராம் வந்ததே பல வருஷம் கழிச்சு லேட்டு, லைவ் ரிலே கொஞ்சம் டிலே மாதிரி தான். நான் வந்து ரொம்ப லேட்டா இன்ஸ்டாகிராம்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்க்க வந்தேன். ஓகே, இன்ஸ்டாகிராம்னு ஒன்று இருக்கா, பிகாஸ் ஐ வாஸ் ஆல் ஃபேஸ்புக் அந்த இதுல. அப்புறம் வந்து பார்க்கும்போது தான் ஐ ரியலைஸ் ஓகே there are people who are doing all of these things and நான் சொன்னேன் இல்லையா, மைண்ட் செட்டே கிடையாது. நம்ம பாட்டு பாடுறோம், நம்ம பாட்டு பாடிட்டு போயிடணும், நமக்கு வந்து மார்க்கெட்டிங்லாம் தேவையா, அந்த மாதிரி ஒரு ஆளாக தான் நான் இருந்தேன். ஸோ அப்போ மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது ஐ ஆல்வேஸ் லுக்ட் அட் இட் அஸ் இஃப் ஐயோ ரொம்ப பாவம், இது வந்து ரொம்ப தப்பு, இது வந்து மன்னிக்க முடியாத குற்றம், அந்த மாதிரி தான் நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஆஃப்கோர்ஸ் இட் இஸ் க்ரோயிங் அப் அண்ட் didn't realize that it's necessary at that moment. மார்க்கெட்டிங் வேற யாராவது பண்ணணும், நம்ம பாட்டு மட்டும் தானே பாடணும், பாட்டு பாடிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட வேண்டியதுதான் ஆட்டிடியூடு தான் இருந்துச்சு. ரியாலிட்டி ஸ்ட்ரைக் ஆகும்போது நீங்க சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங், நம்ம நினைச்சிட்டு இருந்த மார்க்கெட்டிங் எல்லாம் வேற, இப்ப வேற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒன்னொன்னா அந்த லேர்னிங் வரும்போது எனக்கு புரியுது. பட் உங்களை பார்க்கும்போது ஜென்ரலி நீங்க இப்ப சொல்ற மாதிரியே எனக்கு தெரியல. சூப்பரா வந்து கிராக்ட் த மார்க்கெட்டிங் ஓபன் மாதிரி இருக்கு. இல்ல, டு கோ அவுட் and to talk to the public and talk to common people and to get their ideas, get a tune from them, get their story from them, write for them, that's not an easy thing. Okay. எனக்கு வரலங்க, டு பி ஆனஸ்ட் வித் யூ. நான் ஏதாவது ஒரு பாட்டு யோசிச்சேன்னா, எப்படி ஒரு டியூன் போடுறேன்னா டியூன் போட்டுட்டே இருக்கேன், அது இன்னும் அந்த கன்விக்ஷன்லேருந்து அடுத்தது மூவ் ஆன் ஆகிறதுக்கு இட் இஸ் டேக்கிங் அ லாட் ஆஃப் டைம். பட் இப்போ உங்களோட ரீசன்ட் அந்த vlog பார்க்கும்போது எப்படியா போறாரு, கதை கேட்கிறாரு, வந்து டியூன் போடுறாரு, இது பண்றாரு, ஒரு லிரிக் எழுதுறாரு, கடகடான்னு ப்ரோக்ராம் பண்றாரு. That's a different kind of a skill set in itself, correct? So skill set aside, how do you find that energy to go out and talk to the public and do a marketing for yourself? And how did you do that? See, social media is free.
You can freely post in YouTube and Instagram la. கரெக்ட். When ஆமா. it's free, why do you want to Waste it. waste it? Okay, it's all about the mindset is It's what all you about say. your mindset. Okay. Post something daily. ஆ. என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, I have been trying to crack it down for quite some time. ம். அதான் now I am in a place where I am thinking like நானே வந்து போடுறது எல்லாமே saturate ஆயிடுச்சு. Okay. I'm finding for some new ideas, cracking down some new ideas to do something new so that I regain all this free social media push. கிடைக்கல, அது வேற கதை. பட் ஸ்டில் ஐ எம் ட்ரைங் இட். ஐ எம் எக்ஸ்ப்ளோரிங். இப்போ அந்த vlogலாம் வந்து அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விஷயம் தான். இட்ஸ் நாட் கிரேட் இட் அண்ட் ஒரு 10,000 வியூஸ் போயிருக்கோம் யூடியூப்ல. பட் ஸ்டில் 10,000 is great. யா, ஒரு லாங் ஃபார்ம் கண்டென்ட்டுக்கு 10,000 இட்ஸ் அ வெரி குட் நம்பர், டீசன்ட் நம்பர். பட் இட்ஸ் நாட் மாசஸ், ரைட்? தட்ஸ் ஐ மீன் லைக் ஒரு 1 மில்லியன் போச்சுன்னா அதில் 10,000 ட்ரூ ஃபேன்ஸ் வருவாங்க நம்மளுக்கு, who actually go listen our songs on Spotify. Right. That's exactly the potential that has got. Correct. I haven't cracked that down, so I'm working on it. So that is free la. So you have something for free. All you have to do is like, see, say suppose நாளைக்கே யூடியூப் வந்து ஒரு paywall பின்னாடி வந்துருச்சு, யூடியூப்ல நீங்க வீடியோ அப்லோட் பண்ணோம்னாலே you have to pay for YouTube அப்படின்னா, will you be able to do it? Correct. பண்ண முடியாது. முடியாதுல. even the topmost creator will say no for that. So it is free. Posting on Instagram is free, right? All you have to know is like how to crack down the algorithm. So அதை crack down பண்ணி work out How to பண்றதுல crack down the algorithm? it keeps changing. அதான் எப்படி? You'll need to follow the trends. What do you do when you're bored? What I do when I'm bored, like My boredom, when I'm bored, all I do is like scroll. Okay, fine, this works, I'll save. Scroll. Okay. This is what I do. Okay. Okay. So இல்ல, So you'll எனக்கு need to. நான் இதை ஏன் இவ்வளோ கேட்குறேன் அப்படின்னா, isn't it exhausting at a point? It cannot be exhausting because it's your work. Okay. If it is exhausting, then that is not a part of you. Don't do it. Okay. Ask someone else to do. Beautiful. Okay. See, you'll have unless to and have until you love what you're doing, you cannot survive in it. Of course. I love what I'm doing. Adanala I'm like, It's not இது exhausting. work out ஆகல. It's not exhausting and all. Okay. இது work out ஆகல. So I also follow a lot of brands, lot of people who, apart from music, அதை எடுத்து இதில் implement பண்ணுவேன். Very nice. At least I'll try to do something. It will not work, and then I'll try another different idea, post it. If it is really not working, I'll remove that post, rework on the post. I edit all my videos. Beautiful. Over a period of time, that's a skill set I understood. Like typewriting mari, that's a skill that is necessary. ஆமா. It is necessary. Futureல ஸ்கூல்ஸ்லயே இதை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. how to edit எல்லாம் சொல்லி கண்டிப்பா நடக்கும். It will be there. இன்னைக்கு தேதிக்கு கேன்வாலாம் வந்துருச்சு, அது வேற கதை. பட் ஸ்டில் Yeah. அந்த மாதிரி you'll need to unless and until you are motivated, how can you want something அப்படின்னா அதுக்கு நீங்க ஓடி தான் ஆகணும். அதுக்கு நீங்க பண்ணிதான் ஆகணும். நான் இங்கே தான் இருப்பேன், நான் நகர மாட்டேன், பாட்டு மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னாக்கா that's not the game anymore. Correct. Doing music in the 70s was a total different ball game. 70sல நீங்க மியூசிக் பண்ணா போதும், உங்களுக்கு ஒரு இது இருந்தா போதும். ஐ எம் நாட் டெல்லிங் தட்ஸ் ராங். ஐ எம் டெல்லிங் தட் அன்னைக்கு இருந்த டெக்னாலஜி அவ்வளோதான் வந்து அன்னைக்கு இருந்த டெக்னாலஜி. ஓகே ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஓகே, why are albums called album? நம்ம ஆல்பம்ஸா? Albums. Collective of songs. Why? ஒரு ஆல்பம்ல மினிமம் 10 songs ரிலீஸ் பண்ணுவாங்க. கரெக்ட். அந்த 10 songsன்ற நம்பர் எதனால வந்தது? அந்த கதைக்கு தேவைப்பட்டிருக்குமா இருக்கும். எந்த ஆல்பம்? ஜென்ரலா வந்து எனி பாப் ஆல்பம், இஃப் சே சப்போஸ் மைக்கேல் ஜாக்சன் ரிலீசஸ், டெய்லர் ஸ்விஃப்ட் ரிலீசஸ் an album அப்படினா there will be 10 to 15 songs. Why is that number? How did that number come in? Wow, that's an interesting question. நீங்களே ஆன்சர் சொல்லுங்க. I'll tell you. So first of all வந்து art form, singing, songs, music எல்லாமே வந்து பாடி தான் வந்து over the period of time it came traveling from point A to point B. பெத்தோவன் அந்த மாதிரியான கிரேட் ஆர்டிஸ்ட்லாம் என்ன பண்ணாங்கன்னா, they made sure they figured out a way to write and keep so that it will move on for generations. So that is how we have the sheet music concept.
இப்போ இதை வந்து ஷீட் மியூசிக் கான்செப்டை நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா ஐ நீட் அன் ஆர்டிஸ்ட் who actually knows that பியானோ வாசிக்க தெரியணும், மியூசிக் வாசிக்க தெரியணும், உங்களுக்கு ஷீட்டை படிக்க தெரியணும், அந்த ஆர்டிஸ்ட் வாசிக்கிற கச்சேரியில் போய் லைவ்ல கேட்பாங்க. திஸ் இஸ் த ஒன்லி வே ஆமா that you people used to consume music back in 1800s ஆமா 1800s and before. 1920ஸ்க்கு மேலே தான் there is this beautiful thing called vinyl அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்ட் ரெக்கார்ட் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இப்போ அதில் வந்து வெள்ளைக்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இது இந்த இந்த மேட்டர் எல்லாத்தையும் வந்து பாதி வந்து நம்ம விஜய் வரதராஜ் வந்து ஒரு பாட்காஸ்ட்டில் பேசியிருப்பாரு. ஆமா அந்த பாட்காஸ்ட் கேளுங்க, சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ வயலில் ஒரு மேட்டர் கண்டுபிடிக்கான். அவன் வந்து இந்த பிளாக் பீப்புளெலாம் வந்து ரேப் பண்ணுறாங்க, அவங்க வந்து அவங்களோட புரட்சியெல்லாம் வந்து பாட்டாக வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அதை அவன் மானிட்டைஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். ஸோ அவன் வந்து என்ன பண்ணுறான், கூப்பிட்டு வச்சு வயலினில் ரெக்கார்ட் பண்ணி அந்த வயலினில் விற்க ஆரம்பிக்கிறான். ஸோ வயலினோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஒரு 10-15 சாங்ஸ். தட் இஸ் ஹவ் தட் நம்பர் கேம் இன். ஓகே காட் இட். ஓகேவா, தட் கீப். இப்போ வந்து வயலின்லேருந்து அடுத்த டெக்னாலஜிக்கு வருவோம். the next technology was டெக். ஆமா டெக். ஆமா விசிடி மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் சிடிஸ் வந்துச்சு, ஃப்ளாப்பி டிஸ்க், அப்புறம் சிடி, டேப்ஸ் வந்துச்சு. டேப்ஸ். ஆமா டேப்ல 2 சைடு இருக்கும் கரெக்டா. ஸோ 2 சைடு இருக்கும், இந்த சைடு ஒரு 10. அதனால தான் உங்களுக்கு சைடு சைட் பி, இதுல ஒரு 5 சாங் அதுல ஒரு 5 சாங் அப்படிலாம் ரெக்கார்ட் பண்றதுனால தான் அந்த அது ஃபுல்லா ஆச்சுன்னா தான் 10 சாங் இருக்குன்னா 10 சாங்க்கு விற்க முடியும்ல. பிசிக்கல் மீடியமா இருந்தது. கரெக்ட். மியூசிக் வாஸ் அ பிசிக்கல் மீடியம், ஸோ யூ கேன் கோ பை இட் அண்ட் தட் வாஸ் த சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஸோ இன்னைக்கு மியூசிக் இஸ் ஃப்ரீ, இட்ஸ் அ டிஜிட்டல் மீடியம். யூ கேன் கோ ரெக்கார்ட் அ சாங் டுடே, ரிலீஸ் இட் டுமாரோ, அண்ட் எனி ஒன் இன் த வேர்ல்ட் ஹேஸ் த பாசிபிலிட்டி டு லிசன் டு இட். கரெக்ட். ஓகே, ஸோ அதனால தான் ஆல்பம்ஸ்ன்ற கான்செப்ட் டிஸப்பியர் ஆகி சிங்கிள்ஸ்ன்றது வர ஆரம்பிச்சிச்சு. எல்லாருமே வந்து இப்போ ஒரு சாங் ரிலீஸ் பண்ணி அந்த ஒரு சாங்கை ப்ரொமோட் பண்ணுறாங்க, அதை பேஸ் பண்ணி ஒரு என்டையர் ஆல்பம். பெருசாக ஆல்பம்ஸ்னு யாரும் ரிலீஸ் பண்ணுறது இல்லை, அன்லெஸ் அண்ட் அன்டில் இட்ஸ் டைட் அப் ஃபார் அ மூவி. Even Ed Sheeran releases all his singles throughout the year, and then in year endல he clubs everything, puts it as an album. Right. This is how it works. Beautiful. ஸோ உங்களுக்கு வந்து எதனால அந்த 10 சாங்ன்ற ஒரு கொஸ்டின்ல இருந்து இந்த டெக்னாலஜி இவால்வ் ஆக மியூசிஷியன்ஸும் இவால்வ் ஆகிட்டே இருக்கணும். கரெக்ட். அப்சல்யூட்லி. விஜய் ஆண்டனி கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த காலத்தில் மியூசிக் பண்ணதை விட இந்த காலத்தில் மியூசிக் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா இந்த காலத்தில் நான் கம்ப்யூட்டரும் படிச்சிருக்கணும், அப்பதான் என்னால் மியூசிக் பண்ண முடியும். கரெக்ட். அந்த காலத்தில் நீங்க மியூசிஷியனா இருந்தா போதும். இப்போ விஜய் ஆண்டனியோட காலத்தை தாண்டி நம்ம இருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நான் மார்க்கெட்டிங்கும் படிக்கணுங்க, நான் சோஷியல் மீடியா எப்படி ஹேண்டில் பண்ணணும், நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கு. ஈவன் இஃப் சாய் அபியங்கர் இஸ் லைக் a big star right now. Correct. There is a huge team that worked on him. Correct. Absolutely. Can anybody deny it? No. That's the point. You're telling me that there are no other talented artists as talented as Sai? There are. Point being, Sai has done every other corner justice. Beautifully said. Okay, that's the point. எவ்ரி அதர் கார்னர் ஜஸ்டிஸ்ன்றது தாண்டி அந்த ஜஸ்டிஸ் பண்ணுறதுக்கான பொட்டென்ஷியல் அண்ட் அதை ஜஸ்டிஸ் பண்ணுறதுக்கான ரெவன்யூ, அதை ஜஸ்டிஸ் பண்ணுறதுக்கான ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்ட் எல்லாம் இருந்து அது நடந்துருச்சு. கரெக்ட். அண்ட் he has a good team. That's there. Great team in fact. Exactly. And at the same time, someone who's starting from scratch, who has no background, if he's having the same amount of potential, same amount of team and everything, he can also make it if he's really doing good music. அகைன் ஐ எம் டெல்லிங் த சேம். சாய் அபியங்கர் எப்படி ப்ரொமோட் பண்ணாங்களோ அதே மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டை ப்ரொமோட் பண்ணி பார்த்தாங்க, வேலைக்காவில். பிகாஸ் கரெக்ட், கன்சியூமர்ஸோட ஹேபிட்ஸ் வேற மாதிரி இருந்தது, கன்சம்ஷன் ஹேபிட்ஸ் வேற மாதிரி இருந்தது. It all matters. And at the same time, if you think that songs that are getting trendy are actually nice, please be very very cautious about that take. Because your Instagram feed that you're seeing or your YouTube shorts feed that you're seeing, it's a feed. You're being fed. If you don't realize that, you are one among the others. If you are an artist,
you have to realize that it is what is being fed, what is not being fed. Absolutely. Okay. நல்லா பார்த்தீங்க அப்படின்னா we all know how Kachisera was promoted, how Asakuda was promoted. At the same time parallelly இங்கே வந்து என்ஜாய் என்ஜாமியை எப்படி ப்ரொமோட் பண்ணாங்கன்னு we all know. Same label Maja, they did not make another Enjoy Enjami. It's just because of the marketing that is behind. That's what I'm trying to say. Beautiful. Okay. It's ஒரு 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 மூவியை ப்ரொமோட் பண்ணுற லெவலுக்கு ஒரு சாங்கை நீங்கள் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா ஈஸியாக அதை புஷ் பண்ணிடலாம். டாப் ஆஃப் இட் சாங் நல்லா இருக்கணும், அது வேற கதை. அதுதான் கதை, அதான் ஃபர்ஸ்ட் கதை. If you don't have a great song, then you still work all these things, it will not work out. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் இருக்கு. I don't want to name it. Correct. I don't want to name it. Got it. இது வந்து வெரி என்லைட்டனிங் மார்டன், சீரியஸ்லி. நிறைய விஷயங்கள் வந்து மார்க்கெட்டிங் விஷயங்கள் புரிஞ்சுக்க முடிஞ்சது. பட் தெர் இஸ் ஆல்சோ, ஆஸ் யூ செட், தெர் ஆர் ஆல்சோ அதர் அவென்யூஸ் தட் யூ குட் ஒர்க் ஆன் with your independent music, like making music for someone else expands to making music for a movie or a web series as you are doing. ஸோ அந்த டிரான்சிஷன் எப்படி நடந்துச்சு உங்களுக்கு? டிட் யூ யூனோ இந்த இண்டியெல்லாம் பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து பேசினாங்களா, இல்லைனா டிட் யூ that's how it is? That's how it worked. Simple. Okay. One thing that all my Instagram works, right, the way I started promoting myself worked was like people, I was very skeptical because I wanted to work only with the right projects ன்னு சொல்லலாம். மியூசிக் ப்ரொடக்ஷனுக்கு கொஞ்சம் பட்ஜெட் இருந்துச்சுன்னா சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். Okay. ஃபார் எக்ஸாம்பிள் லைவ் ரெக்கார்ட் பண்ணுற விஷயங்கள், ஐ ப்ரிஃபர் கோயிங் லைவ் மோஸ்ட்லி instead of VSTs. ஏன்னா you know the difference. தெரியால ஒரு you can program a flute but it will never sound like something like இப்போ தெரியல எனக்கு ஏஐலாம் வருது. ஸோ ஏஐ மூலமாக எனக்கு அதெல்லாம் வந்துருச்சுன்னா தட்ஸ் a different கேமாக இருக்க போகுது, அது வேற கதை. பட் இன்னைக்கு இதுக்கு லைவ் போகிறதுக்கான ஒரு பட்ஜெட் கொடுத்தாங்க அப்படின்னா ஐ ஜென்ரலி டேக் அ ப்ராஜெக்ட். ஸோ இப்போ அதுதான் ஒரு I've actually so far worked with only 2 directors for a couple of web series. எல்லாம் யூடியூப் தான். I'm just slowly exploring that arena as well. எல்லாமே இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் வந்த ஆஃபர்ஸ் எல்லாமே. வெரி குட், வெரி குட். ஸோ அதில் you will collaborate with other musicians, you collaborate with other singers. Yeah, exactly. Like any other musicians or music directors work. So basically doing the music for the entire web series now. Correct. I need to do end-to-end everything, right? So correct. That's the work. So how did the transition work with you? உங்களுக்கு அவ்வளோலாம் ஒண்ணுமே இல்லைங்க. It's just music, அவ்வளோதான். See, அங்க இண்டிபெண்டன்ட் சாங்ஸ்னா இட்ஸ் கோயிங் டு ஹேவ் அ லிரிக்ஸ், கோயிங் டு ஹேவ் அ சாங், ஒரு சாங்கோட ஃபார்மேட்ல இருக்க போகுது. இது ஸ்கோர்ஸ் ஃபார்மேட்ல இருக்க போகுது. அது கரெக்ட். பட் நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ ஒரு இண்டிபெண்டன்ட் சாங் எடுத்தீங்கன்னா உங்க கன்விக்ஷன் மட்டும் தான் இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களோட கன்விக்ஷனா நீங்க பண்ணிடுவீங்க. பட் ஒரு வெப் சீரிஸோ ஒரு மூவியோ எடுத்தா இல்ல ஒரு டீம் இருக்கு. The team has to tell you how they feel about certain part of the work la. Correct. adana for you to transition from indie to ரொம்ப பெரிய transition இல்ல உங்களுக்கு தெரியல. ஓகே, அதுதான் அது டிரான்சிஷனாவே எனக்கு தெரியல. அதான் தெரியல. இண்டீஸ்க்காக சில ட்ராக் பண்ணுவேன். ஓகே. ஸோ அது டோட்டலி அண்ட் உங்களோட பாட்டு பிடிச்சுதான் அவங்க வராங்கங்கும் போது உங்களோட லீக்லயே அந்த இதுவும் எதிர்பார்க்கறதும் சம்பவம் இருக்கும். இப்ப ஆக்சுவலி ஒரு வெப் சீரிஸ் டோட்டலா நான் இது வரைக்கும் கம்போஸ் பண்ணாத மாதிரியான ஒரு சாங் பண்ணி, ஷிபி தெரியும்ல, ஷிபி பாடி இருக்காரு இந்த சாங்க. அது ஒரு வெப் சீரிஸ்ல வருது. இந்த சீரிஸ் ஆக்சுவலி நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். சூப்பர். பேரு வெப் சீரிஸ் பேரு ஸ்கூல் லைஃப்ல நாங்க தான் ராஜா. அது டோட்டலா வேற ஒரு ஃப்ளேவர்ல. நீங்க அனுப்பிச்சு விட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல போடுவோம். ஷூர் I'll send you the link. ஓகே.
அதில் வந்து ஒரு சாங் இருக்குது. அதில் ராம்ஜி மாஸ்டர் தெரியுமா? ஆமா. ராம்ஜி மாஸ்டர் தான் நடிச்சிருக்காரு. ஓகே. ராம்ஜி மாஸ்டரோட லவ் ட்ராக்கு ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்கோம், விச் இஸ் கம் அவுட் ரியலி நைஸ். அது அதான் சொல்கிறேன், அது வந்து என்னோட ஜோன்லேயே இருக்காது. அந்த மாதிரி ஒரு ட்ராக் வேணும் ப்ரோ, எனக்கு ஒரு மாயநதி ஃபீல்டில் ஒரு ட்ராக் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகே. ஸோ ஓகே ஃபைன், அந்த மாதிரி ஒரு ஜோனில் ஒன்று பண்ணோம். ஸோ இட் ஹஸ் கம் அவுட் ரியலி வெல். வெரி அது வந்து ஸ்கோரோட வரும், அப்படியே அது அந்த சீரீஸோட வரும். என்டையர் சாங்காக வராது, பிட்ஸ் அண்ட் பீசஸாக வரும். புரியுது. ஓகே, புரியுது. ரைட், ரைட். ஓகே. இப்போ நீங்க வந்து டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் டு பி அ மியூசிஷியன் ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ வந்து ஒரு கிளாஸ்க்கு போகிறது, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறது, இந்த மாதிரி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து ஒரு ஒரு இடத்துலையும் போய் பாடுறது. இப்போ நம்மலாம் சின்ன வயசில் இருக்கும்போது யாராவது வீட்டுக்கு வந்தாங்களா, இதை பாடி காட்டு, அதை பாடி காட்டு, இது டான்ஸ் ஆடி காட்டுன்னுவாங்க. ஸோ அதுவுமே ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி ஆகிடும். நமக்கு ஒரு நமக்கு வெக்கம், அந்த ஷைனஸ் எல்லாத்தையும் போக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இது ஒரு பக்கம் இருந்தால் கூட நிறைய இடத்துல ஸ்டேஜ் காம்படிஷன்ஸில், ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணுறதுல, இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நம்ம இவால்வ் ஆயிருப்போம். ஸோ நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திருப்பீங்க இல்லையா, டு பிகம் அ குட் மியூசிஷியன். ஸோ ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, என்ன கற்றுக்கிட்டீங்க? See, I'm a self-taught musician first of all. Okay, so நான் வந்து பாடுவேன்றதை நம்புறதை விட எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் வந்து இவன் பாடுறான், இவனை கிளாஸ் சேர்த்து விடலாம் அப்படின்னு நம்புறாங்க. ஸோ பாயிண்ட், அதனால நான் ஒரு 3 years வந்து ஐ வாஸ் இன்டு கர்நாடிக் சிங்கிங் ஃபர்ஸ்ட். ஓ. ஸோ தட் வாஸ் த மெயின் ரீசன் how I got into scales, pitch, everything, அந்த பேசிக் ஸ்டஃப். that's how it was there. And then later I started learning instruments ன்னு போகும்போது, மியூசிக் தியரின்னு போகும்போது I started learning from guitar தான். கிட்டார். ஓகே. கிட்டார் தான் நான் ஆரம்பித்தேன். ஸோ கிட்டார் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்லோலி ஃபார் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே, அதான் சொன்னல, நம்ம ஒரு ட்ரான்சிஷன், ஓகே ஒரிஜினல் சாங்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணோன்னு வரும்போது ஐ காட் இன்டு ப்ரொடக்ஷன், மியூசிக் ப்ரொடக்ஷன். ஸோ மியூசிக் ப்ரொடக்ஷனுக்கு எனக்கு தேவைப்படுறதுனால எனக்கு அங்கே வேறு சொல்யூஷனே கிடையாது. ஐ கேனாட் கோ ஹையர் அ ப்ரொடியூசர். I didn't have the money to hire a producer separately. So அதனால I started learning programming. So programming கத்துக்கணும்னா எனக்கு கீஸ் வாசிக்க தெரியணும். ஸோ அதனால மிடி வந்து அப்படி அதனால மிடி கீபோர்ட் வாசிக்க தெரியணுன்றதுனால நம்ம கீஸ்க்கு போகிறோம். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ லேர்ன்ட் திஸ். ஓகே. இப்போதைக்கு எனக்கு இது ரெண்டுத்துலேயே ஓடிட்டு இருக்கு லைஃப். I want actually explore and learn a lot of other instruments which will I learn. இல்ல, எனக்கு எப்படி இது தெரியுது அப்படின்னா, there are a lot of stereotypes around ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும்னாலோ, ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும்னாலோ ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கும். இதெல்லாம் அவங்க பண்ணாங்க, இப்படி எல்லாம் அவங்க கத்துக்கிட்டாங்க, இதெல்லாம் பண்ணாங்கன்னு. அது வந்து நீங்க சொன்ன மாதிரி இட் has been fed to us for quite a long time. படிச்சா வேலை கிடைக்கும், படிச்சா நல்லா இருப்ப, இல்லாட்டா உருப்பட மாட்டேன். அப்புறம் வந்து இதெல்லாம் நீ கத்துக்கிட்டேன்னா தான் நீ வந்து அங்க போய் நிக்கும் போது you will feel confident. இது எல்லாமே கரெக்ட். தூங்காம எந்திரிச்சு சீக்கிரமா படி, தூங்காம எந்திரிச்சு பிராக்டிஸ் பண்ண, all said, there's always one layer where என்ன கத்துக்கிட்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டுங்கிற மாதிரி, என்ன வருதோ அது வரும் கடைசியா. கரெக்டா? ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களோட ஜேர்னில பாத்தீங்கன்னா, நீங்க நீங்க சொன்ன மாதிரி கிட்டார்ல ஸ்டார்ட் பண்ணது எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க? ஒரு ஸ்கூல் படிக்கும்போது, 9, 8 ஸ்கூல் ஃபேஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. அங்க ஸ்டார்ட் பண்ணும்போது சும்மா கிட்டார் வாசிச்சா நல்லா இருக்கு ஆர் ஸ்டைலா இருக்குங்கிற ஒரு இது மாத்திரம் தான் நமக்கு இருந்திருக்குமே தவிர, இங்க வருவோம் இதெல்லாம் பண்ணுவோம் நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஸோ உங்களுக்கே தெரியாம நீங்க நிறைய ஸ்டீரியோ டைப்ஸை பிரேக் பண்ணி தானே வந்திருக்கீங்க. எனக்கு அப்படி தெரியல. ஸ்டீரியோ டைப்ஸ் நிறைய பிரேக் பண்ணணுன்றதெல்லாம் எனக்கு தெரியல. எனக்கு தெரியாம மேபி நீங்க சொல்றதுனால அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நான் யோசிச்சது கிடையாது. பட் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு, நீ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, சாங் ரைட்டிங் வாஸ் த மெயின் ஸ்கில் தட் ஐ ஹேட். ஓகே. இஃப் யூ ஆஸ்க் மீ டு ரைட் சம்திங், ஐ வில் ரைட் அண்ட் கிவ். ஓகே. சாங் ரைட்டிங் வாஸ் played a major role in me becoming as an artist. ஓகே. என்னோட சாங் ரைட்டிங் ஸ்கில்ஸ்க்காக தான் நான் கம்போஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்காக தான் நான் வந்து கிட்டார் கற்றுக்க ஆரம்பித்தேன். அதுக்காக தான் நான் வந்து ப்ரோக்ரஷன்ஸ் படிக்கணும்னு ஆரம்பித்தேன். அதுக்காக தான் ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ எவ்ரிதிங் ஸ்டார்டட் ஃப்ரம் தட். ஓகே. ஒரு டிபிக்கல் மியூசிஷியனா இருந்தா இட் வில் பி தி அதர் வே அரவுண்ட். கரெக்ட். Writing the song will be the last thing that they'll do. Correct. For me it is the other way around. Right. This works for me. I strictly follow the fact whatever the lyrics and then create the tune.
நோ, I'll write and compose simultaneously. ஓகே. சரி, ஒரு சின்ன கியூரியாசிட்டிக்காக கேக்குறேன். Okay. உங்களுக்கு எத்தனை நேரம் ஆகும் டு கம்போஸ் அ சாங்? டிபெண்ட்ஸுங்க. மினிட்ஸ். டிபெண்ட்ஸ், அதான் சொல்றேன்ல, என்ன வேணும்ன்றத பொறுத்து தான். சரி, இப்ப நான் வந்து ஒரு ஒரு 2 லைன், ஒரு பல்லவி மாதிரி, ஒரு ஃபர்ஸ்ட் வேர்ஸ் ஏதாவது ஒரு, இப்ப இப்ப நம்ம இசை பாட்காஸ்ட வச்சு ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு வந்து டைம் எடுத்துக்கோங்க. ஓகே பட் இஃப் யூ கேன் டூ தட், ஓகே ஐ ஜஸ்ட் வாண்ட் டு see how you think. ஒரு கியூரியஸா இருக்கேன், அவ்வளவுதான். ஓகே. Okay, okay, something like this probably. ஆ, இசையனும் இன்னும் பாட்காஸ்ட். கொஞ்சம் சத்தமா. இசையனும் பாட்காஸ்டர் பேசலாம் வாங்க. இசையனும் பசியை நாம சேர்ந்து தீக்கலாம் வாங்க. Something like that. சூப்பர். இது இது என்னது, இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் கூட இவ்வளோ சீக்கிரம் வராது. இட்ஸ் a very good skill that you have, I don't know. Martin. I don't know. மேபி எல்லாம் இல்ல. இல்லைங்க, my Tamil teacher was the only person that I should owe or thank வரலாம் எனக்கு தெரியல. ரீசன் பீயிங், நான் 12th ஸ்டாண்டர்ட் தமிழ்ல ஃபெயில் ஆயிடுவேன் அவங்க கான்ஃபிடென்ட்டா சொன்னாங்க. என்ன தமிழ்ல பாஸ் தானே? பாஸ்லாம் என்ன, பார்டர்ல பாஸ் ஆயிட்டாங்க இருக்கத. பட் த பாயிண்ட் பீயிங், அவங்க வந்து அந்த தமிழ் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் வந்து இருக்கும்ல, ஸ்டோரி எழுதணும் அதெல்லாம் வரல. நான் நடுவில் பிளாக் பென் எடுத்து இந்த மாதிரி எல்லாம் நோட்ஸ் ஹைக்கூஸ்லாம் எழுது. டேய், சென்சிபிளா எதனா எழுதுறா, இஷ்டத்துக்கு எழுதாத மாதிரிலாம் வந்து கலாய்ப்பாங்க பப்ளிக்கா. கிளாஸ்லயே படிச்சு காமிச்சுலாம் காமிப்பாங்க. என் பேப்பர்ஸை இன்னொருத்தவங்க கிட்ட கொடுத்து இதுல எவ்வளவு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கு கரெக்ட் பண்ணுன்னு சொல்லி. அதெல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்குன்றீங்க. அதெல்லாம் ப்ராபப்லி ஹிட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல. தமிழ்ல எழுதுறோம் அப்படின்னு. சூப்பர். ஓகே, இப்போ ஒரு குட்டி சீரியஸ் கொஸ்டின். சரி. நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி I thoroughly enjoy how you are marketing yourself and your songs. All said and done, there is always a big league. How do you suppose to enter that big league? Okay, I don't actually have an answer for this. Okay. ஏன்னா என்ன சொல்றது, see, I guess that's my USP. I don't want to give it out, simple. That's my USP. I don't want to give it out. You don't want to give it out. I don't want to give it out. Okay. Because I know this is a very competitive space. I have something in my mind. Okay. But I don't want to give it out. I mean, Right. if it might not work out, அது வேற கதை. But at the same time, if it works out அப்படின்னா, that will be the okay, but you will tell me once it's worked out. Obviously we'll meet again. Yeah, You know and when it is done. yeah, when it's You done. know when it is done. You yourself will, Martin, I guess it is worked out. Come, we'll Come meet in. again. You will definitely ping me. So that time we'll discuss more on that. Yes, okay. I wish that your USP works. Yeah. And நிறைய விஷயங்கள் உங்களோட லைஃப்ல நீங்க நினைக்கிற விதத்திலையும் உங்களுக்கு பீஸ் அண்ட் ஹாப்பினஸோடையும் உங்களோட மியூசிக் டிராவல் ஆகணும் அப்படிங்கிறது என்னோட விஷயம், தி பாட்காஸ்ட் ஓட விஷயம். Thank you so much for having me, Soundarya. Means a lot. எனக்கும் வந்து நீங்கள் கூப்பிடும் போது ஓகே ஃபைன் வில் கோ டாக் அவர் மைண்ட் அவுட் ஃபார் சம் டைம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. வெரி நைஸ். ஐம் ஆல்வேஸ் ஓப்பன் ஃபார் சம்திங் லைக் திஸ். when someone asks me பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன் ஜென்ரலாக. unless and until it is like very particularly நம்ம இப்போ what conversation that we had is totally different. Correct. It was not commercial. That is exactly what I also was expecting, and I was really happy. Thank and you. you're doing a great work in podcast la. Thank you. Continue to do this. Definitely. இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு இந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணி ஒரு ஒரு இது இன்னொரு 1 or 2 yearsல it will be a big podcast because indie scenes is actually working and it's growing now. Correct. ஸோ அதனால இது கண்டிப்பா இன்னும் மியூசிக் இண்டஸ்ட்ரியே வேற மாதிரி இருக்கும். கரெக்ட். சூன் ஆஃப்டர் இன்னொரு 6-7 months கழிச்சே வந்து வேற மாதிரி ஆகுன்றது என்னோட ஐ பிலீவ் பிகாஸ் AI is coming in place and it's really scary. Correct. It's really scary. It's there. It's almost there. அந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. கரெக்ட். It's actually not there. ஒரு ஸ்டெப் அவே தான்.
இஃப் இட் இஸ் Correct. தேர் அப்படின்னா அதோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எப்படி இருக்க போகுது? I'm hearing from industry people saying that they are only composing tunes or ideas எல்லாமே போயிட்டு ஏஐல கேட்குறாங்கன்றது, லைக் மியூசிக் டைரக்டர்ஸ் தெம்செல்ஃப்ன்ற மாதிரிலாம் Correct, ஃப்ரீக்கிஷா இன்ஃபர்மேஷன்லாம் வருது. நீங்க என்னடா சொல்றீங்க அப்படின்னா, ஆமா ப்ரோ, போவோம் அடிப்போம் வரும், அதை வச்சு அப்படியே டெவலப் பண்ணுவோம் ப்ரோ. நான் அப்படிலாம் இருக்கு. ஸோ இது இன்னும் எங்கே எவால்வ் ஆக போகுது? ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் குட் தான். ஸோ நீங்களும் இதை எப்படி இவால்வ் பண்ணலாம், எப்படி அடுத்த லெவல் கொண்டு போகலாம் அப்படின்றத யோசிங்க. கண்டிப்பா பண்றேன். உங்களோட இதுல தான் நான் நோட்ஸ் எடுத்துக்க போறேன். நோட்ஸ் எடுத்துட்டு டெஃபினெட்லி see, as I said, you going out and doing this is a very big game changer, and I really wish you continue doing that, Okay. and we all learn from you to just open ourselves out and tell the world that hey, I'm here. So that's a very big statement that you're making, and I wish we all get to do that. Definitely. So once again thank you Thank so you so much much for for accepting and being here. எவ்வளோ தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க அதுவே எனக்கு தெரியல, but really thanks a lot for being here, and I only wish you the best. Same. Yeah, I also wish the same for you and Thank you, Martin. for Isai podcast. Thank you. Thank you. இதே மாதிரி இன்னொரு ஃபென்டாஸ்டிக்கான கெஸ்டோட இன்னொரு ஃபென்டாஸ்டிக் எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் this is me, KR Soundarya, signing off from the Isai podcast. Da 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 da.